காவுகள்லயும் இந்த இடம் பேரு. இங்க வெறும் சாப்பிடுறது மட்டும்தான் கிடைக்கும். வெஜ்ஜிலே வெஜ் கறிங்கிறாங்க. இல்ல சைனீஸ் புட்டியாது. நான்வெஜ் எல்லாம் இதுக்கு முன்னாடி வேஸ்ட் ஆயிடும். என்ன கொஞ்சம் சில்லுன்னு வச்சுக்கலாம்னு பாக்குறேன். இது கடிக்கிறதுக்கே பயமா இருக்குங்க. இங்க ஒண்ணு அதுக்கு தான் ஆர்டர் பண்ணா, ஆனா இது எந்த பக்கம் தான் ஆரம்பிச்சு பாருங்க. இதுதான் அந்த மீல் மேக்கர். இதுதான் அந்த மீல் மேக்கர். இதெல்லாம் கூட்டு வந்து கட்சி மேய்ச்சு வீடியோ எடுத்து அப்லோட் பண்றாங்க. முடியல. மக்களே, ஐஸ்கிரீம் கையோட நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூல் ஆகிறதுக்கு தான் ஐஸ்கிரீமோட நிக்கிறேன். குசும்பு எப்பயுமே குசும்பு. ஏன்னா இந்த வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் நம்ம கோவத்துல கொஞ்சம் அப்படியே தண்டாவா ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். அதனால சில்லுன்னு என்ன கொஞ்சம் சில்லுன்னு வச்சுக்கலாம்னு பாக்குறேன். ஹாய் மக்களே, வெல்கம் டு யூடியூபர் உலகம். நான் உங்க அம்மு. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, மும்பைல வந்து காட்கோப்பர்னு ஒரு ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க வந்து காவுகள்லயும் இந்த இடம் பேரு. இங்க வெறும் சாப்பிடுறது மட்டும்தான் கிடைக்கும். இது இல்லடா ஊரு. சாப்பிடுற ஃபுல் தெருவே வந்து சாப்பிடுறது ஃபுல் வெஜ் தான், ஃபுல்லா வெஜ் தான். ஆனா இங்க வெரைட்டியா இருக்கும். வெஜ்லயே நம்ம பார்க்க முடியாததெல்லாம் நான்வெஜ்ஜோட அசத்தெல்லாம் அட்டகாசமா இருக்கும். இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. நம்ம அததான் கொண்டு வந்தா சாப்பிட்டு இருக்கோம். இந்த ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா ரோல் ஐஸ்கிரீம். ரோலர் மாதிரி சுத்திட்டே இருக்கும். அதுல வந்து நமக்கு மேங்கோ ஃபிளேவர்ல நம்ம வந்து வாங்கிடுவோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆமா, ரொம்ப டேஸ்ட். பயங்கரமா இருக்கும். இந்த ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் சில்லுன்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் போலாம் அப்படின்னு. கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஹேர் கட் வீடியோ வருது, அது வருது. ஏன்னா நான் இப்ப ரீசெண்டா ஹேர் கட் பண்ணேன். அது கொஞ்சம் ஸ்டைலிஷ் பண்ணேன். அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கு. மற்றபடியெல்லாம் ஒண்ணு இல்லை. உங்களுக்கு ஹேர் கட் வீடியோ வரும், கண்டிப்பா பாருங்க. எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்காக தேடி நாங்க புதுமையான வீடியோ எல்லாம் கொண்டு வரணும். கஷ்டப்பட்டு செலவு பண்றோம். ஒரு ஐஸ்கிரீமோட விலை என்னன்னு தெரியுமாங்க? எவ்வளவுங்க? பாருங்க, 150 ரூபாய்க்கு ஒரு துளியோண்டு கப்ல வச்சு கொடுக்குறாங்க. இல்ல, நான் தான் கொஞ்சம் மைண்ட் கூலா வச்சுக்கலாம்னு ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். நீங்க என்ன காரணத்துக்காக சாப்பிடுறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இதெல்லாம் கூட்டு வந்து கட்சி மேய்ச்சு வீடியோ எடுத்து அப்லோட் பண்றாங்க. முடியல. அதுக்கு வந்து நம்மளோட நேர்கள் தானே மில்லியன் வச்சிருக்கவங்க கூட சந்தோஷமா இருக்கலாம். ஆமா, நான் ஒரே ஒரு சேனல் வச்சிருக்கேன். நான் பண்ற பாட்டுக்குது. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன்.
தாறு மாறு தக்காளி சோறு. ஏய் தாறு மாறு தக்காளி சோறு. ருத்ரான் அண்ணா பார்த்தானா அவ்வளவுதான். ஐயோ பயமா அது கடிச்சிடாத. வெஜ்ஜிலே வெஜ் கறிங்கிறாங்க, ஸ்மோக் மீட். ஆமா, கபாப்ங்கிறாங்க, தந்தூரிங்கிறாங்க, என்னமோ ஒரு சிக்கன், ஆப்கான் சிக்கனுங்கிறாங்க. வெஜ்ல ஆமா, வெஜ்ல எல்லாம் கறி. இல்ல சைனீஸ் புட்டியாது. நம்மளும் முத டைம் கேள்விப்படுறோம். நம்ம சாப்பிடுறது இல்லாம நம்ம மக்களுக்காக கொஞ்சம் இது இப்படி விரதம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இங்க வந்தீங்கன்னா ஹாப்பியா சாப்பிட்டு கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல். ஆமா, நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். அடுத்து அங்க ஒரு கடையில என்னமோ கிடைக்கிற மாதிரி இருக்கு, போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிங்க் பொட்டேட்டோ இருக்கு. இங்க வந்து வெஜ் தந்தூரி ஐட்டம் எல்லாம் கிடைக்கும். ஆமா, வெஜ்ல பன்னீர், கார்ன், மஷ்ரூம். இங்க வந்து ரொட்டிலையும் அது வந்து ஃபோல்ட் பண்ணி தருவாங்க. அப்படியே சலாடு மாதிரியும் ரோல். ஆமா, அது அப்படியே சலாடு மாதிரியும் கொடுப்பாங்க. நம்ம எப்படி தந்தூரி எப்படி வாங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயை மூடுறா. வெளியே வந்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சரி, நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணுவோம். என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? பன்னீர் மஷ்ரூம் ஆர்டர் பண்ணலாம்னு இருக்கோம். ஆமா, பன்னீர் மஷ்ரூம் மிக்ஸ் ஆகும். பாப்பாக்கு வந்து கிரீம் பொட்டேட்டோ. இது என்னது? சிஸ்டர் பாப்பாக்கு அதான். मेरा नाम लव है. लव यस. श्री वेजी अड्डा. यस. थोड़ा बताइए क्या क्या मिल रहा है आपको? अपने पे बारबेक्यू पूरा है. बारबेक्यू में सोया चाप है, पनीर है, मशरूम है, ब्रोकोली है, बेबी कॉर्न है. இரியா அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் ஹேன்னு கூறிக்கிட்டு இருக்க. हाँ पूरा वेज में. हाँ ये अफगानी मैरिनेशन है. यस. ये क्रीम है, फ्रेश क्रीम है, वो मिक्स करके डालते हैं. हाँ. ये क्या बोल रहे हैं? क्या नाम है? ये मिक्स है पेरी पेरी में. पेरी पेरी. हाँ, मिक्स प्लेटर है पेरी पेरी. ए बेटा एक ट्विस्टर मार. सब पूरा मिक्स कर दिया क्या? पनीर मशरूम. पनीर मशरूम मिक्स. थैंक यू. வாவ், பாருங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி பாருங்க, நான்வெஜ் எல்லாம் தோத்துரும். என்னங்க, நான்வெஜ் எல்லாம் இதுக்கு முன்னாடி வேஸ்ட் ஆயிடும். சாப்பிட்டு பார்க்கலாம். 2 கிரீன் சட்னி, அப்புறம் வந்து மயோனைஸ். கம்மியா இருக்கும். அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. இதுல மஷ்ரூம் போட்டு பன்னீர் எடுத்து மஷ்ரூம் மஷ்ரூம் சேம் கறி மாதிரி இருக்கு. சேம் கறி மாதிரியே இருக்கு. இதெல்லாம் வந்து பியூ வெஜ் தான். ஆனா இங்க வெஜ். ஆமா, இங்க ஃபுல்லா இங்க காவுகளி ஃபுல்லாவே வெஜ் தான். எப்பப்ப எங்கெங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு இங்க வந்தா வெஜ் சாப்பிட ரொம்ப மஜா வரும். வாவ், இது கடிக்கிறதுக்கே பயமா இருக்குங்க. இங்க ஒண்ணு அதுக்கு தான் ஆர்டர் பண்ணேன். ஆனா இது எந்த பக்கம் தான் ஆரம்பிக்குதுன்னு தெரியல.
நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலவா? தம்பி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. இல்ல நான் வேற இடத்துல கூட சாப்பிட்டுருக்கேன். நான் இவ்வளோ ரொம்ப மசாலா இருக்குமா? ஆமா, இந்த ஃபுல் வெஜ் தான். பயங்கர, ஆனா டேஸ்ட்ல வந்து அல்டிமேட்டா இருக்கும். ரொம்ப டேஸ்ட், ஃபுல் வெஜ் சாப்பிட்றதுக்கு இங்க ரொம்ப மஜாவா இருக்கும். ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, நல்லா பஜல் லால் ஸ்ட்ரீட் சாப்பிடுற இடம். இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? சாப்பிட்டது செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அடுத்த வேட்டை. ये अपना आपका शॉप का नाम बता दो सर। मेरे शॉप का नाम भगत ताराचंद है। इधर भगत ताराचंद चाट काउंटर है, कुल ओनली चाट आइटम मिलता है। क्या क्या मिलता है यहाँ पे पापड़ी चाट मिलता है, समोसा चाट, पापड़ी चाट, दही कटोरी चाट, दही वड़ा, भेल पूरी, सेव पूरी, पानी पूरी और गुलाब जामुन, आम रस, स्वीट लस्सी और छाछ मिलता है। क्या छाछ फिर भी बटर मिल्क। मन तो आइटम तो बहुत कुछ है, मगर हमारा मन एक ही कर रहा है कि पानी पूरी तो चटनी। पानी पूरी हमारे यहाँ ठंडा वाला मिलता है, ठंडा वाला। चलो चख लेते हैं। अपना ये बूंदी वाला, बूंदी है, बटाटा है, मूंग है और बूंदी और रगड़ा वाला है ना। अपना ऑल टाइम रगड़ा वाला चाहिए साथ में। பானி பூரிங்க, உங்க ஆல் ஃபேவரட் பானி பூரி. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்க என்ன பேஸ் என்ன இருக்கும்? சென்னா இருக்கும், சென்னா மசாலா இருக்கும், அப்புறம் மிட்டா தண்ணி இருக்கும், காரம் தண்ணி, உரப்பு தண்ணி, இனிப்பு தண்ணி. சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். பானிபூரி ரேட் 60 rupees, 60 ரூபாய். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கு. எப்பயுமே இங்க கடைசியில பாத்தீங்கன்னா மும்பை பொறுத்த வரைக்கும் சுக்காபுரி தருவாங்க, தமிழ்நாட்டுல தரும். ஆமா, சுக்காபுரியில தான் இந்த சென்னா கொஞ்சம் இந்த சேவ் வச்சு ரொம்ப காரமா இருக்குல்ல, அதனால தருவாங்க. பானிபூரி சாப்பிட்டாச்சு. இதெல்லாம் ரெஸ்டாரண்ட், ஆனா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் வரல. ஆமா, அதுதான் ரோட்டு கடை தான் டேஸ்ட். உண்மை. சாக்லேட் பவுல் ரைஸ் பவுல் மாதிரி சாக்லேட் பவுல். சாக்லேட் பவுல் வாங்குவோம். ஆமா, சாக்லேட் ரைஸ் பவுல் மாதிரி சாக்லேட் பவுல். நம்ம டார்க் சாக்லேட் பாப்பா கோசம் கொஞ்சம் புதுசாவே இருக்கு. சாக்லேட் பாப்பா சாப்பிடுறேன். இங்க பாருங்க, கோலா இருக்கு, கோலா. Thank you. இல்ல பேமெண்ட் வேண்டாம், இருக்குது பரவாயில்லன்னு சொன்னாங்க. நமக்கு அப்படியே. ஆமா, சத்தியமா உன் கை மேல சத்தியமா. யூடியூப் பண்ணா இல்ல பரவாயில்லன்னாங்க. நாங்க இல்ல அப்படியே நேம், நம்ம சேனல் நேம் எல்லாம் எழுதிட்டாங்க. அப்புறம் இல்ல வேண்டாம், கேஷ் வேண்டாம் அப்படின்னு நாங்க சொன்னோம். இல்ல எங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லி 180 இருந்துச்சு. நம்ம சரி 100 வாங்கிக்கோங்க. 100 மட்டும் தான் வாங்கிக்கோங்க.
தான் சாக்லேட்லாம் சாப்பிட்டோம். இப்போ மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இங்கே பீஸா ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். இங்கே கோல்ட் காஃபி கிடைக்கும். கோல்ட் காஃபி ஐஸ்கிரீம் அண்ட் கோல்ட் காஃபி. மக்களே நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா மாக் மீட் வெஜ் கறி, அது இந்த கடை தான். ஆமா வெஜ் கறி அது இந்த கடை தான். காய்கறி கறி ஆமா சேம் கறி மாதிரியே இருக்கும். மாக் மீட் நம்ம சீரியல்ல எல்லாம் கூட அந்த நிறைய சீரியல்ல கூட சமைச்சிருக்காங்க. தெரியும் மாக் மீட் போட்டா வரும். ஆனா அப்படியே வந்து ரொம்ப நான்வெஜ், இது வந்து நான்வெஜ் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. நான்வெஜ் தான்ப்பா சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். சேம் கறி மாதிரியே இருக்கும். சோயா சோயா அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? மீல் மேக்கர். கறி மாதிரியே பண்றாங்க. வேற லெவலுங்க. நம்ம ஏதாவது விரதம் இருந்தா, முருகனுக்கு தைப்பூசா பங்குனி உத்திரம்னு விரதம் இருந்தா அன்னைக்குன்னு வந்து இங்க நல்லா சாப்பிட்டோமா நம்ம வந்து ஒரு கறி ஃபீல் நமக்கு கிடைச்சிரும், ஒரு நான்வெஜ் ஃபீல் கிடைச்சிரும். மும்பைல வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் வந்து சோயா சாப் அப்படியே ரொம்ப ஃபேமஸான இடம். பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு. ஆமா நம்ம நிறைய சாப்பிட்டோம். ருத்ரான் வீட்ல இருக்கா இல்லையா, அவனுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணலாம். என்னங்க நான் ஒரு புலாவ் சாப்பிடலாம்னு பாக்குறேன். ஆமா ஸ்டார்டர் எல்லாம் சாப்பிட்டேன்னா அதனால கொஞ்சம் ஹாஃப் குவான்டிட்டி 180 புலாவ். புலாவாங்க சைனீஸ் ஐட்டம்ஸ் இல்ல சைனீஸ் ஐட்டம்ஸ் செஜ்வான் ஃப்ரைட். பாருங்க இதுதான் அந்த மீல் மேக்கர். இதுதான் அந்த மீல் மேக்கர். பூரா மட்டன். ஆமா நம்மள ஒரு இடத்துல இருக்கு. Thank you so much. அங்க பாருங்க கறியை வெட்டுற மாதிரியே வெட்டி தள்ளுறாங்க. இதுதான் பாருங்க அந்த கறி. நம்ம கறி பீஸா எடுத்து சாப்பிடுறோம். சேம் கறி ஃபீல் தான். பொய்யெல்லாம் சொல்ல, சீரியஸ்லி பூரா மட்டன் தான். அதே மாதிரி மறுற மாதிரி செம்மையா இருக்கு. சிக்கன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து காட்குப்பர் காவ்கல்லி வந்தோங்க. நம்ம வந்து இப்ப எல்லா டிஷ்ஷும் நம்ம வந்து சாப்பிட்டோம். என்னென்ன டிஷ் சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்டோம், சாக்லேட் பவுல் சாப்பிட்டோம், அப்புறம் பன்னீர் டிக்கா சாப்பிட்டோம், பானிபூரி கொஞ்சம் வித்தியாசமான பானிபூரி சாப்பிட்டோம். வந்து ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வெஜ் மட்டும் தான் இருக்கும். அந்த வெஜ் வந்து ரொம்ப இங்க வந்து கொண்டாடுற ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்குப்பர்ல இருக்கிற காவ்கல்லி தான். நான் ரொம்ப பெரிய நான்வெஜ், எனக்கே இங்க வந்து அந்த வெஜ் சாப்பிடும்போது
ஃபுட்லாம் ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே யோசிச்சேன் வெஜ்ஜில் கூட நம்ம இவ்வளவு அழகா சாப்பிடலாம். மாக் மீட் அது சான்ஸே இல்லைங்க. அந்த மாக் மீட் பியூரா சிக்கன் வாங்கி நம்ம பண்ணா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்ல கொஞ்சம் கூட ஸ்ட்ரக்சர் மாறாம சேம் சிக்கன் மாதிரியே தெரிஞ்சு ரொம்ப அது டேஸ்டா இருந்துச்சு. யாராவது நான்வெஜ் சாப்பிடாதீங்கலாம் இங்க ட்ரை பண்ணலாம். லாஸ்டா நாங்க சிக்னேச்சர் ஃபுட் வந்து சைனீஸ் அதோட முடிச்சிச்சு. சைனீஸ் கிளம்புறோம். கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாய்.